ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியில் 66வது ஸ்லோகம் பார்க்கலாம். விபஸ்யா காயந்தி விவித மபதானாம் பசுபதே. விபஸ்யா காயந்தி விவித மபதானம் பசுபதேஹே. त्वयारब्धे वक्तुं चलित शिरसा साधु वचने. त्वयारब्धे वक्तुं चलित शिरसा साधु वचने. तदीयैर्माधुर्यै रबलभित तन्द्री कलरवां. तदीयैर्माधुर्यैरबलभित तन्द्रीकलरवां. निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतं. निजां वीणां वाणी निचुलयति चोलेन நிபிருதம். இது பகவத் பாதாள் இதனுடைய மீனிங் எப்படி சொல்லியிருக்கார் பார்க்கலாம். தாயே சரஸ்வதி தேவி பரமசிவனுடைய பலவிதமான சரித்திரத்தை தனது வீணையில் கானம் செய்கிறாள். சரஸ்வதி தேவி கானம் செய்கிறாள் அம்பாள் தாயே. அப்பொழுது நீ என்ன பண்றாய்? அதை கேட்டு மகிழ்ச்சியோடு தலையை அசைத்து கொண்டு ஆமாம் என்று ஆமோதிக்கிறாய் இல்லையா? ஆஹா என்று சொல்லி ஆமோதிக்கிறாய். அந்த உன் பேச்சின் இனிமை தன் வீணை தந்தியின் ஒலியை விட பிரகாசமாக இருப்பதனால் சரஸ்வதி தேவி தன் வீணையின் ஒலியை அப்படியே மறைத்து விடுகிறாள். அந்த அம்பாளுடைய ஆஹா ஆமாம் சொல்லி ஆமோதிக்கிற துவனி வீணை விட இனிமையாக இருப்பதனால் சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணை தந்திகளை அப்படியே அடக்கி வைக்கிறாள்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகம் படிச்சுன்னா சர்வ ரோக நிவாரணம், எல்லா ரோகங்களிலுமிருந்து இது காப்பாற்றப்படும். 3 நாட்கள் தான் கிழக்கு முகமாக அமர்ந்து 5000 தடவை ஜெபிச்சு வீணை, ஃபிடில், மிருதங்கம் முதலிய வாத்தியங்களை அபியாசம் செய்பவர்களாக இருந்தால் அதையும் வைத்து பூஜை பண்ணி வெல்லம் சேர்த்த பொங்கல், இனிப்பு பொங்கல், சர்க்கரை பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணணும். இப்போது வீணை, மிருதங்கம் இந்த மாதிரி இசை கருவிகள் வாசிக்கிறவர்களாக இருந்துன்னா அவங்களுக்கு என்னன்னா இதை ஜபிக்கும் பொழுது எல்லா இசையிலும் நிறைய பாண்டித்யம் கிடைத்து அவர்கள் உலகம் போற்றும் வித்வான்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வரோக நிவாரணமும் இதில் அடங்கி இருக்குது. இந்த ஸ்லோகம் 66 எல்லாருமே சொல்லலாம். 3 days தான் 5000 தடவை, ஈஸி தான். கொஞ்சம் ஒரு 3 days கொஞ்சம் சிரமப்படணும், பரவாயில்ல. இப்போ சொல்லுங்கள். விபஞ்சியா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேஹே. விபஞ்சியா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேஹே. त्वयारब्धे वक्तुं चलित शिरसा साधु वचने. त्वयारब्धे वक्तुं चलित शिरसा साधु वचने. तदीयैर्माधुर्यैरबलभित तन्द्रीकलरवां. तदीयैर्माधुर्यैरबलभित तन्द्रीकलरवां. निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतं. निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतं. 3வது லைன் சொல்லும் பொழுது பிரித்து எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். விபஞ்சியா காயந்தி விவிதம் அபதானாம் பசுபதேஹே. त्वयारब्धे वक्तुं चलित शिरसा साधु वचने. तदीयैर्माधुर्यैरபலபித மாதுரியைர் அபல அப்படி வருதுல்ல. மாதுரியைர் சொல்லிட்டு
அபலபித தந்திரி கலரவாம் ததீயைர் மாதுர்யைர் அபலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிஜுலயதி சோலேன நிபிருதம் நிஜாம் வீணாம் வாணி நிஜுலயதி சோலேன நிபிருதம். ஸ்ரீமாத்ரே நமஹ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராம் ராம்.